Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெய்லியும் 10 நிமிஷம் பாருங்கள். அப்போ தான் வந்து எக்ஸாமுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை முடிக்க முடியும். நம்ம படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம், படிக்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, கரெக்டாக ப்ராப்பர் ஷெட்யூல் போடாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்காம போனீங்கன்னா எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு, எந்த ஏரியாவில் அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கு, எந்த ஏரியாவுக்கு அதிகமாக கவனம் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாமல் போய்டும். ஓகேங்களா, ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம டெய்லியும் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒர்க்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் தான் டெய்லி 10 நிமிஷம் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம எக்ஸாமுக்குள்ள நம்ம மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே வாங்க பார்க்கலாம். போன டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 85 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்றதுனால அதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ 86வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க, 1812. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறள் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, குறள்ன்றது தான் இதோடைய ஒரிஜினல் பெயர், திருன்றது இதோடைய அடைமொழி. ஓகேங்களா, எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அடைமொழின்னு எடுத்தோடனே வந்து நம்ம வேறு சிறப்பு பேர் அந்த மாதிரி போயிருப்போம். ஸோ அது கிடையாது. ஓகேங்களா, குறளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருன்றது அடைமொழி. அப்போ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம அனாலிசிஸில் தான் அதை பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே பார்க்காதவங்க இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். 87வது கேள்வி. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியவர் இருவர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழுக்கு கதினாலே இவங்க 2 பேர் தான். யார் யார், கம்பர், திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா செல்வகேசவராயர். அடுத்த டைம் எப்படி கேட்பாங்கன்னா தமிழுக்கு கதியவர் கம்பர் மற்றும் திருவள்ளுவர் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார், செல்வகேசவராயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 88வது கேள்வி. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வந்து வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா மெயினாக வந்து எப்பயுமே பெண்கள் சார்ந்த கொஷின்ஸ் இல்லாத கொஷினே பார்க்க முடியாது. ஸோ வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த லெசன் இருக்கோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு லெசன் படிக்கும்போது ஒவ்வொரு மார்க் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக வாங்கிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே டேரெக்டான கொஷின், பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் படிச்சிருந்தா இதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக, அந்த லெவலுக்கு இருக்குது. ஓகேங்களா, சரி பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யார் பேரில் வழங்கப்படுது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1730. இதுவும் டேரக்ட் கொஷின் தான், 6ல் புக்லேயே இருக்குது நமக்கு. ஓகேங்களா, ஸோ அவர் பிறந்தது 1730. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1772 காளையார் கோவில் போரில் அவங்களுடைய கணவர் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாங்க. 1780 வரைக்கும் வந்து இங்கே திண்டுக்கல் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ திண்டுக்கல் வந்துட்டு மலைக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பாச்சியில் வந்து தங்கியிருந்து கோபால நாயக்கருடைய உதவினால் 1780 என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் மீட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 72லேருந்து 8 ஆண்டுகள் கழிச்சு போய் மீட்பாங்க. அடுத்து 1796 இவங்க இறந்துருவாங்க. இவங்களுடைய பொண்ணு பேர் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார் அவங்களோட பொண்ணு பேருன்றது 8th சோசியலில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதெல்லாம் நம்ம படித்த டீட்டெயில்ஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலான்ட்டு ரீகால் பண்ணேன். ஓகேங்களா, ஓகே இவங்களுடைய அமைச்சர் பேர் பார்த்தோன்னா தாண்டவராயர்னு சொல்கிறோம். இவங்களுடைய தளபதிகள் வழி நடத்தி போனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து மரு சகோதரர்கள் சொல்லுவோம். இதே பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் படைத்தலைமைக்கு வந்து குயிலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இவங்களை காட்டி கொடுக்காம இருந்தவங்க உடையாள். ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலுநாச்சியார் குறித்து கேட்டிருக்காங்கன்னா அடுத்த டைம் கேட்பாங்க. இப்படி கொஷின்ஸ் வரும்போது ரீகால் பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொல்காப்பியர் கூறும் உயிர்களுக்கான அறியும் ஆற்றல் வகை எதுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம், தெளிவாக வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஏன்னா 9th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, உற்றறிவதுவே ஒன்றறிவதுவே அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அழகாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துருப்பாங்க. இது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் உற்றறிதல் அப்படின்னா தொடு உணர்வுன்னு அர்த்தம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா முகத்தில் கீழே இருந்து போங்க. ஓகேங்களா, வாயில் ஃபஸ்ட்டு பாருங்கள். வாயின்றது சுவை. ஓகேங்களா, சுவைக்கு அடுத்து மேலே வாய்க்கு மேலே எனக்கு மூக்கு இருக்கும். மூக்கில் நுகர்வோம். ஓகேங்களா, மூக்குக்கு மேலே கண் இருக்கும். அப்போ கண்ணுனா காணல். ஓகேங்களா, கண்ணுக்கு நேராக சைடில் வந்து கேட்டல். ஓகேங்களா, ஸோ வந்து இதை போட்டிங்கனாலே லாஸ்ட்டில் எப்பயுமே பகுத்தறிதல் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா 6 வகை அறிவாற்றல்ன்றது 6வது அறிவு பகுத்தறிவு தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உற்றறிதல்னா தொடு உணர்வு. அதுக்கப்புறம் முகத்தில் கீழே இருந்து போங்க. கீழே இருந்து போனீங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா, கீழே வாய் அப்படின்னா வந்து சுவைத்தால், அடுத்து நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் எதுன்னு கேட்டவாங்க. இது 9th தமிழில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து 9th தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா, ஸோ வந்து ஆட்சி மொழியாக திகழ்கிறது இந்த டைம் கேட்டிருந்தாங்கன்னா எந்தெந்த பணத்தாளில் இடம்பெற்றிருக்குன்னு அடுத்த டைம் கேட்பாங்க. பணத்தாளில் எதில் இடம்பெற்றிருக்கு, மொரிசியஸ்லையும் இலங்கை பணத்தாலையும் நம்மளுடைய தமிழ் மொழியானது இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய பிறந்த இடம் வந்து கேட்டிருக்காங்க, அதோடைய பெயர்களும் மாற்றி கேட்குறாங்க. அப்போ பிறந்த இடம் வந்து நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக படித்து வச்சுக்கணுன்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வந்து குருகூர் அப்படின்றது பழைய பெயரை தொடர்ந்து இப்போ எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ஆழ்வார் திருநகரி. ஓகேங்களா, இவர் ஒரு ஆழ்வார். ஸோ வந்து அவர் பிறந்தனால ஆழ்வார் திருநகரின்ற மாதிரி ஞாபகம் வச்சுருங்க, இன்னும் ஈஸியாக தெரியும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட். அப்போ பிறந்த ஊர்னு பார்த்தோன்னா குருகூர் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, நம்மாழ்வார் பிறந்தது குருகூர். நெக்ஸ்ட் பாருங்கள். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். இவர் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பதிப்பிப்பார். ஓகேங்களா, 1894 எதை பதிப்பிச்சிருந்தார், புறநானூறு. எந்த ஆண்டு புறநானூற்றை பதிப்பித்தார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோம். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கனாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ வந்து உவே சாமிநாதர் அது இல்லாமல் நிறைய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு. இப்போ எடுத்துக்காட்டு சிவக சிந்தாமணி, இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு, உவே சாமிநாதர் அவர்கள் பதிப்பிச்சிருக்காரு. ஒன்று உவே சாமிநாதராக இருக்கும், இல்லைனா சிவே தாமோதரமாக இருக்கும். இவங்க 2 பேர் தான் அதிகமான நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது? நல்லா பாருங்கள், அவர் எழுதிய நூல்னு கேட்கல, ஆய்வு நூல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் படிக்கும்போதே அது கவிதை நூலா, உரைநடை நூலா, ஆய்வு நூலா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ எந்த நூல்னு பார்த்தோன்னா ஊரும் பேரும். ஓகேங்களா, ஸோ இவர் எழுதின நூல் தான் வந்து பார்த்தோன்னா தமிழின்பம். அதுதான் வந்து தமிழில் வாங்கின முதல் சாகித்ய அகாதமி பெற்ற நூல். ஓகேங்களா, தமிழின்பம் எந்த ஆண்டு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே அடுத்து 95வது கேள்வி பார்க்கலாம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பரிதிமார் கலைஞர். இது ஓல்டு 10th புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஓல்டு 10th புக்கில் பரிதிமார் கலைஞர்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனை வந்து தரவாக படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா பரிதிமார் கலைஞர் நமக்கு சிலபஸ் டாபிக். ஓகேங்களா, ஓகே பரிதிமார் கலைஞர் அப்படின்றது சூரிய நாராயண சாஸ்திரி அந்த பெயரை தான் மாற்றியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அந்த பெயர் என்ன அப்படின்றதையும் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ மறைமலை அடிகளா, இந்த மறைமலை அடிகளோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா வேதாச்சலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தினார் அப்படின்றது தெரியணும். அவங்களுடைய பொண்ணு நீலாம்பிகை அம்மையார், அவரும் அதில் துணை புரிஞ்சாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா, ஸோ வந்து நாடகம் அப்படின்றது சம்மந்தப்பட்டவர் தான் சங்கதாஸ் சுவாமிகள் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஷன்ஸாக பார்க்கும்போதே நமக்கு வந்து கெஸ் ஆயிடணும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா, ஸோ வந்து மதுரை சிவகங்கையை தொடர்புடையது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழடி. ஓகேங்களா, ஸோ வந்து கீழடின்றது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை இல்லை அப்படின்னா எதன் அருகில்னு கேட்டிருந்தாங்கன்னா மதுரைன்னு போடலாம். ஓகேங்களா, ஓகே இந்த கரூர் அப்படின்றது வந்து வஞ்சி அப்படின்ற பெயரில் சேரர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வஞ்சி கரூரையும் குறிக்கும், திருவஞ்சைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பிளேஸையும் குறிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். 97 ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு இதில் வந்து பெரியாரோட சிந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் வந்து ரிப்பீட்டடாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, பெரியார் சம்மந்தமாக அதே மாதிரி இல்லாத கொஷினே பார்க்க முடியாது. ஓகேங்களா, 200 கொஷின் எப்படி ஒரு கொஷின் பெரியார் கொஷின் இடம்பெற்றும். ஸோ பெரியார் எங்கே இருந்தாலும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். பெரியார்ன்ற பட்டம் கொடுத்தது 38 நவம்பர் 13. ஓகேங்களா, இதில் பாருங்களேன், நான் அந்த வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன் 13 38 இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா யுனெஸ்கோ கொடுத்ததும் 27 இருக்கும், இங்கே 7 இருக்கா, அதே மாதிரி இங்கே 70ன்னு வரும். ஓகேங்களா, 27 70ன்னு வரும். அப்போ 3 3 தான் வரும், இங்கே 7 7 தான் வரும். ஸோ வந்து இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ மந்த் மட்டும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, மந்த் பாருங்களேன், இப்போ 38 13 இதுக்கு நவம்பருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 27 70 மந்த் பார்த்தோன்னா இது நவம்பர் மந்த்து. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மந்த் யுனெஸ்கோ கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ எந்த மன்றம் கொடுத்துச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த மன்றம்னு கூட ஒருவேளை அடுத்த டைம் கேட்கலாம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என கொடுத்த மன்றம் எதுன்னு கேட்கலாம். ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னு கேட்டிருக்காங்க. நர்த்தகி நடராஜ். இது வந்து நம்மளுக்கு 12th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, நர்த்தகி நடராஜ்னே தனியாகவே ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து அதுலேயே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். வைஜெயந்தி மாலாக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அவார்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டைம் கொஷினில் அவங்களுக்கு பேர் வந்து இடம்பெறலாம். ஓகேங்களா, ஏன்னா வைஜெயந்தி மாலான்றவங்க பழம்பெரும் நடிகை. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு இப்போ அவார்டு கிடச்சிருக்கு. அதனால் வந்து குடியரசு தின விழா அவார்டெலாம் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். 99 பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த இதழ் அப்படின்னா காஞ்சி என்னும் இதழில் வந்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, அண்ணா. ஓகேங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம்.
கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ சாகித்ய அகாதமி விருது வந்து எந்தெந்ததுக்கு எந்தெந்தது அப்படின்றத நம்ம நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ தமிழ் அன்பமா ஓகே. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் அதாவது தமிழில் வந்து பெண் கவிஞருக்கு ஃபஸ்ட்டு வந்து சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டது எப்போது? ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணணும், தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 15 கொஷின்ஸில் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு அனாலிசிஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் படித்ததுலேருந்து இந்த கொஷின்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஒரு சில கொஷின் ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை பற்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் எக்ஸாமுக்குள்ளே டெய்லி வந்து 10 கொஷின் 20 கொஷின் சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அழகாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.